நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னை வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாடு போகிறதுக்கு ஏமாறாமல் எப்படி போகிறது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். யாராவது வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வெளிநாடு போகிறத விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏமாறாமல் போகணும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ஏமாந்துட்டீங்க அப்படின்னா அதனால் பணம் நிறைய லாஸ் ஆயிரும், இல்லைனா உங்களால் வெளிநாடு போக முடியாமல் போயிடலாம். அதனால தயவுசெய்து வந்துட்டு ஏமாறாமல் போகணும். 2025 எப்படியெல்லாம் ஏமாற்றுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அந்த மாதிரியெல்லாம் யாராவது உங்கள்கிட்ட வந்து பேசுனாங்க, இல்லை உங்களை வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க அப்படின்னா, இல்லை வேணாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஏமாறாமல் போயிடலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்துட்டு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வெளிநாடு ட்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வீடியோட கடைசியில் வெளிநாட்டுக்கு எப்படி வந்து சேஃபாக ட்ரை பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்கிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, இப்போ நீங்கள் வெளிநாடு போகணுன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நிறைய விதத்தில் ட்ரை பண்ணுவீங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அந்த மாதிரி யாராவது வெளிநாட்டில் இருக்காங்க அப்படின்னா, அவங்களை நல்லபடியாக அனுப்பின ஏஜென்ட் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்டலாம் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. ட்ரை பண்ணுறதுல தப்பு கிடையாது, ட்ரை பண்ணலாம். ஆனால் வந்துட்டு அவங்கள்ட்ட அதிகமான தொகையை நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு அமௌண்ட் திருப்பி வராமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் உங்களுக்கே நம்பிக்கை வரும், அவங்க வந்து உங்கள் ஃப்ரெண்டை அனுப்பியிருக்காங்க, சரி அப்போ என்னையும் அனுப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதுதான் கிடையாது. அவங்களை அனுப்பல இருந்த சுச்சுவேஷன் வேறையாக இருக்கும், இப்போ வந்து உங்களை அனுப்ப இருக்கிற சுச்சுவேஷன் வேறையாக இருக்கும். ஸோ அதனால் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அந்த மாதிரி ஆள் தெரியாதவங்க யாராவது பெரிய தொகை அட்வான்ஸாக கேட்குறாங்க அப்படின்னா தயவுசெய்து கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா ஏமாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படி கேட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நான் அமௌண்ட் தரேன்னு சொல்லிடுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக ஏமாற மாட்டீங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு வடக்கன்ஸ். தமிழ்நாட்டில் அதிகமான பேர் ஏமாறுறது பார்த்தீங்க அப்படின்னா வடக்கன்ஸ்ட்டு தான் ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒருத்தவங்க வந்து தமிழன் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க உங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் வந்து சேஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வடக்கன்ஸ் வந்து நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆன்லைனில் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸு, அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் வர்ற விளம்பரமோ இல்லை மார்க்கெட் பிளேஸ் இதில் பார்க்குற விளம்பரத்தை வச்சு நீங்கள் கால் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கிலீஷ்லேயே பேசுகிறாங்க. நம்மளுக்கே வந்துட்டு டெலகிராமில் நிறைய பேர் சொல்கிறாங்க, வடக்கன்ஸ் வந்து அங்கேருந்து வந்து மெடிக்கல் மட்டும் போடுங்க, அங்கே போய் பாதி அமௌண்ட் கட்டினா போதும், இல்லை ஃப்ரீயாகவே இறக்கி விட்றோம், இந்த அமௌண்ட் மட்டும் கட்டினா போதும், இல்லை நீங்கள் அமௌண்ட்டே ₹1 கூட கட்ட வேணாம், இந்த மாதிரியெல்லாம் சொல்லி உங்கள்கிட்ட வந்துட்டு மெடிக்கல் மட்டும் போட்டு அனுப்ப சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டு விசாவுக்கு இவ்வளோ அமௌண்ட் கட்டுங்க, அங்கே போயிட்டு நீங்கள் தங்குறதுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் ஆகும், அதை முன்னாடியே கட்டுங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிடுங்க ஆரம்பித்து பெரிய தொகையை உங்கள்கிட்ட இருந்து வாங்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் வடக்கன்ஸ் வந்து அனுப்புகிறாங்க அப்படின்னா வந்துட்டு தயவுசெய்து நம்பாது. அதே மாதிரி வடக்கன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு போலியான ஐபி அனுப்புகிறாங்க, போலியான ஆஃபர் லெட்டர் அனுப்புகிறாங்க, இந்த மாதிரிலாம் நிறையா பண்ணுறாங்க. அதனால் வந்துட்டு மும்பை, டெல்லி இந்த மாதிரி எங்கேருந்து வந்தாலும் சரி, அவங்க லைசன்ஸே வச்சுருக்கேன் அப்படி இப்படி சொல்லி என்ன சொன்னாலும் சரி, தயவுசெய்து வந்து அவங்கள்ட்ட நீங்கள் மூவ் பண்ணவே பண்ணாதீங்க. தமிழ்நாட்டில் லைசன்ஸ்டு ஏஜென்சி நிறையா இருக்குது, அவங்கள்ட்ட நீங்கள் மூவ் பண்ணீங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. வெளி மாநிலத்தில் இருக்கவங்கள்ட்ட மூவ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள்ட்ட ஒரு அமௌண்ட் கட்டுறீங்க, அவங்க தரலைன்னா அவங்கள்ட்ட எப்படி நீங்கள் போய் வாங்குவீங்க? வாங்குறதுக்கு ரொம்ப சிரமமாயிடும். அதனால அவங்கள்ட்ட தயவுசெய்து பணம் கட்டாதீங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு தமிழ்நாட்டிலே நிறைய இடங்கள்ல நிறைய பேர் வந்துட்டு மேன் பவர் ஏஜென்சின்னு வச்சுருக்காங்க, மேன் பவர் ஏஜென்சின்னு வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போகையிலே அட்மிஷனுக்கே, அதாவது உங்கள் டாக்குமெண்ட் வந்து நாங்கள் எடுத்துக்கிறதுக்கே 1000 2000 அப்படின்ற மாதிரி நீங்கள் முன்பணம் கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ உங்கள் டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு ஒரு வேலை சொல்கிறீங்க அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லி அந்த அமௌண்ட்டை வந்து இது பண்ணிக்குவாங்க. ஓகே, உங்களுக்கு வந்து வேலை ரெடியாக இருக்குது, நீங்கள் இவ்வளோ பணம் கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் அதுக்கு ஓகே சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி சைன் வாங்கிக்குவாங்க. உங்களுக்கு வந்து இந்த வேலையை வந்து இத்தனை நாளைக்குள்ள ரெடி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு 50,000 1 லட்சம் வரைக்கும் கேட்பாங்க. அதை நீங்கள் கட்டிட்டீங்க, தமிழ்நாட்டில் இருக்குது, பெரிய இடத்துல இருக்குது, பயங்கரமான விளம்பரம்லாம் இருக்குது அப்படின்றத நம்பி நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா உங்கள் அமௌண்ட்டை வாங்கி வச்சுக்குவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் எப்போ ஃபோன் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, பதில் மட்டும்தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, உங்களுக்கு வந்து வேலை கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ அதை தான் மெயினாக நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அதிகமான அமௌண்ட்டை கட்டவே கட்டாதீங்க. நிறைய தமிழ்நாட்டில் இருக்க ஏஜென்சியை வந்துட்டு போலியான லைசன்ஸ் நம்பரை வச்சுலாம் ரன் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் அவங்க லைசன்ஸ் ஏஜென்சின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள், அஃபீஷியல் கவர்மெண்ட் வெப்சைட்டில் செக் பண்ணி பாருங்கள். அதில் அவங்களோட லைசன்ஸ் நம்பர் போட்டாவே கரெக்டான டீட்டெயில்ஸ் வந்துடும். அப்படி வரல அப்படின்னாவே அவங்க வந்து போலி தான். ஓகேங்களா? ஒரு சில பேர்லாம் மேன் பவர்னு வச்சு லைசன்ஸ் இல்லாமல் ரன் பண்ணாலும் கரெக்டாக ரெடி பண்ணி கொடுக்குறவங்களும் இருக்காங்க. அவங்க ஓகே, அவங்களாம் பார்த்தீங்கன்னா அதிகமான தொகையை அட்வான்ஸ் வாங்க மாட்டாங்க, பாஸ்போர்ட் ஹோல்ட் பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டாங்க. லைசன்ஸ்டு ஏஜென்சினா கரெக்டாக பண்ணிடுவாங்க. இந்த லைசன்ஸ்டு ஏஜென்சி சொல்லி 50,000 1 லட்சம் வாங்குறாங்களா, அவங்க கொண்டுட்டுலாம் அவங்க காசை ஓட்ட மாட்டாங்க. 3 மாதம் 4 மாதம் அவங்க காசை வச்சு அவங்க ரொட்டேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு கட்டத்தில் இறுக்கி பிடிச்சி எனக்கு வேண்டாம், நீங்கள் அமௌண்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ உங்கள்ட்ட அமௌண்ட்டை வந்து திருப்பி கொடுத்துருவாங்க.
ஆனால் அந்த 4 மாதம் நீங்கள் வெயிட் பண்ணது வேஸ்ட்டாக போயிடும். அந்த 4 மாதம் உங்கள் கெரியரே க்ளோஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பை பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது. அவங்களுக்கு வருமானத்துக்கு வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து என்னால் அஃபீஷியலாக அவங்க பேரெல்லாம் சொல்ல முடியல. எனக்கே தெரிஞ்சிருந்தாலும் சொல்ல முடியல. எனக்கே நிறையா த்ரெட்னிங் வருது. அதனால என்னால் சொல்ல முடியல. ஸோ வந்துட்டு நீங்கள் தான் வந்து சேஃபாக இருந்துக்கணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அட்வான்ஸ் வந்து அதிகமான அமௌண்ட்டை கொடுத்து தயவு செய்து ரெடி பண்ணவே பண்ணாதீங்க. அடுத்த இன்னொரு குரூப் இருக்காங்க. அவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா மெடிக்கலில் வந்துட்டு பயங்கரமான ஸ்கேம் பண்ணுறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களே வந்துட்டு ஒரு மேன் பவர் ஏஜென்சி மாதிரி பேசுகிறாங்க. பேசிட்டு நீங்கள் அந்த மாதிரி வேலை வாய்ப்பு இருக்குது, நீங்கள் மெடிக்கல் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மெடிக்கலுக்கு 4000 6000 வரைக்கும் அமௌண்ட் வாங்குறாங்க. அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா 4000 6000 வரைக்கும் அமௌண்ட் வாங்குவாங்க. மெடிக்கல் போட்டுருவாங்க. மெடிக்கல் போட்டு அந்த மெடிக்கல் டெஸ்ட் கூட அவங்க எடுக்க மாட்டேன்றாங்க. ஸோ மெடிக்கல் ரிப்போர்ட் மாதிரி ஒரு டூப்ளிகேட்டாக உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துட்றாங்க. நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், 1 மாதத்தில் வந்து உங்களுக்கு விசா வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ கால் பண்ணாலும் வெயிட் பண்ணுங்கன்றதை மட்டும் தான் சொல்லுவாங்களே ஒழிஞ்சு வேறு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு பர்சன்ட் 5000 வாங்குறான்னு வச்சுங்க. ஒரு நாளைக்கு 10 பேர் மெடிக்கல் போனால் என்ன ஆச்சு? 50000 ஆச்சு. அந்த 10 பேருமே வந்துட்டு அந்த 5000க்கு வந்து மெடிக்கல் கட்டியிருப்பாங்க. மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்திருப்பாங்க. அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் எதுக்குமே யூஸ் ஆகாது. ஆனால் அவங்களுக்கு 50000 கல்லா கட்டியாச்சு. வேலையும் கடைசி வரைக்கும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. இப்போ இவங்க மேலேலாம் வந்து நம்மளால் எதுவும் ரிப்போர்ட்டே பண்ண முடியாது. எப்படி ரிப்போர்ட் பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். நான் வேலைக்கு தான் அங்கே மெடிக்கல் போட சொன்னேன், ஆனால் இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ அந்த 5000க்காக நம்ம திருப்பி இது பண்ணணுமான்னு சொல்லிட்டு மெடிக்கல் ரிப்போர்ட் தான் கொடுத்துட்டாங்களே அப்படின்ட்டு யாரும் கண்டுக்கிறதே கிடையாது. ஸோ இது மூலமாக அவங்க சம்பாரிச்ச அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் இருக்கும். பெரிய ஸ்கேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இது தமிழ்நாட்டுக்குள்ளே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ தயவுசெய்து வந்துட்டு இந்த மாதிரி தெரியாத இடத்துல போயிட்டு மெடிக்கல் வந்து 5000 6000 சொல்கிறாங்க, தயவுசெய்து போடாதீங்க. அதிகபட்சம் மெடிக்கல் போட 2000 2500 தான் வரும். ஸோ இந்த கம்மியான அமௌண்ட்னா நீங்கள் வேணால் ரிஸ்க் எடுத்து பார்க்குறதுனா ரிஸ்க் எடுத்து பாருங்கள். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆர்எம்ஐயில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆர்எம்ஐ வெரிஃபிகேஷன்லேயும் வந்துட்டு நிறையா ஸ்கேம் நடக்குது. இது ஸ்கேம்னா இதை ஸ்கேம்னு சொல்ல முடியாது, ஆனால் ஸ்கேம்னு சொல்லலாம். எப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு எஸ்பாஸ் இபாஸ் இந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஒரு ஏஜென்ட்கிட்ட போகிறீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி அவங்க உடனே உங்கள்கிட்ட சொல்கிறது வேலை இருக்குது இல்லை அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. டேரெக்டாக நீங்கள் ஆர்எம்ஐ எடுத்தால் தான் போக முடியும், ஆர்எம்ஐ எடுத்தால் தான் எங்களால் வேலை வாங்கி தர முடியும் அப்படிம்பாங்க. சரி ஓகே அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் எவ்வளோ ஆர்எம்ஐக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்துட்டு 20,000 25,000 வரைக்கும் அமௌண்ட் சொல்கிறாங்க. எவ்வளவு? 20,000 25,000 வரைக்கும் அமௌண்ட் சொல்கிறாங்க. ஆனால் ஆர்எம்ஐ எடுக்க அவ்வளோலாம் ஆகாது. நீங்களும் அதை கட்டி எடுத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஆர்எம்ஐ உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. கரெக்டாக ஆர்எம்ஐ உங்கள் கைக்கு வந்துடும். டூப்ளிகேட் கிடையாது, ஒரிஜினலாக கரெக்டாக எடுத்து கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த ஆர்எம்ஐயில் மட்டும் அவங்க சம்பாதிச்சது கிட்டத்தட்ட 10,000 15,000 ரூபா வந்து ப்ராஃபிட் வச்சு தான் அவங்க சொல்லியிருப்பாங்க அவங்கள்ட்ட. ஸோ அதிலே 10,000 15,000 சம்பாதிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வேலை கேட்டிங்க அப்படின்னா இந்த வருது அந்த வருதும்பாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் உங்களுக்கு வேலையே கிடைக்காது. ஸோ ஆர்எம்ஐ மட்டும் எடுத்து கொடுக்குறது, வேலை வாங்கி தராமல் ஆர்எம்ஐ மட்டும் எடுத்து தரேன் அப்படின்னா யாருமே போக மாட்டாங்க. அதனால் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட் வந்து எடுத்து தரேன்னு சொல்லி ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட் மட்டும் எடுக்க வச்சு உங்கள்கிட்ட இருந்து அமௌண்ட்டை வாங்கிடுவாங்க. ஆனால் கரெக்டாக எடுத்து கொடுத்துட்டாங்க, நமக்கு ஆர்எம்ஐ வந்துருச்சுன்ற மாதிரி நீங்கள் திருப்தி அடைஞ்சிக்க வேண்டியது. ஆனால் அதே ஆர்எம்ஐயை கிட்டத்தட்ட 15,000க்குள்ளே உங்களால் எடுத்துட முடியும். ஸோ அதிகமான அமௌண்ட் கிட்டத்தட்ட 10,000க்கு மேலே அவங்க கமிஷன் வச்சு உங்கள்கிட்ட இருந்து ஆர்எம்ஐயை வந்து அவங்க வாங்கிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து நீங்கள் தயவுசெய்து வந்துட்டு இந்த மாதிரி அதிகமான அமௌண்ட் சொல்லி ஆர்எம்ஐ கேட்குறாங்க அப்படின்னா தயவுசெய்து கொடுக்காதீங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவாகவே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரியெல்லாம் ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. 2025 இது கண்டினியூ ஆகும். இதை வந்து நான் ஐடென்டிஃபை சொல்லி வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருப்பேன். இதனால் எனக்கு பிரச்சனைகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். எது வந்தாலும் சரி நான் செய்கிறத கரெக்டாக தெளிவாக செஞ்சுட்டு இருப்பேன். நீங்கள் இது எல்லாத்தையும் தெளிவாக ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுனீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக ஏமாறாமல் வெளிநாடு போக முடியும். ஓகேங்களா? அதிகமான முன்பணம் கொடுக்காதீங்க, யாரையும் முழுசாக நம்பாதீங்க, ஐபி வராமல் அமௌண்ட் பே பண்ணாதீங்க. ஸோ இது மாதிரி எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஏமாறாமல் வெளிநாடு போக முடியும். ஓகேங்களா? இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.